லாங் ஃப்ராக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வீட்டுல பாத்தீங்கன்னா நைட்டி மட்டுமே போட்டு ரொம்ப வந்து நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்திலையும், நம்ம பக்கத்துல ஒரு ஷாப் போகணும், நைட்டி போட்டு நம்மளால போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லாங் ஃப்ராக் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி நம்ம வந்து நைட்டி போடுறதுக்கு இது மாதிரி சில நாள் வந்து லாங் ஃப்ராக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்றது அப்படிங்கறது, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முந்தின பதிவில் லாங் ஃப்ராக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் பார்ட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, பாடி பார்ட்டு, அடுத்து ஸ்கர்ட் பார்ட். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். உள்பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்ட லைனிங் கிளாத் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வேஸ்ட் இருந்தது, அதாவது கட் பண்ணது போக மீதம் கிளாத் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த கிளாத்தே நான் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்ம கட் பண்ண பீஸோட மீதம். சரிங்களா? மிச்சமான கிளாத்து இதவே நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் மாதிரி உள்பக்கமாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரே கலரில் லைனிங் வந்து நீங்கள் உள்பக்கமாக இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தையும் நம்ம லைனிங் கிளாத்தையும் இது போல் மேல் பக்கம் ஷோல்டர் வந்து சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு பாருங்கள், ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம். சரிங்களா? அதாவது பாடி பார்ட்டுடைய ரைட் சைடும் நம்ம லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம். இது மாதிரி கரெக்டாக நேராக வச்சுட்டு அடுத்து லைனிங் இதில் வந்து கேன்வாஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். கேன்வாஸில் நெக் விட்த்து, நெக் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஹைட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். 5 இன்ச், 5.5 அல்லது 6 இன்ச் இது மாதிரி தேவைக்கேற்ப வச்சுக்கலாம். சரிங்களா? நான் வந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கேன்வாஸை கரெக்டாக சென்டர் பார்த்து இது மாதிரி பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸுடைய எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கழுத்து பகுதியில் உள்பகுதி ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும், சுருக்கங்கள் இல்லாமல். இதே போல் தான் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ஹேர் கட் கொடுப்போம், நெக் பகுதிக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தை உள்புறமாக திருப்புறோம். சரிங்களா? பாருங்கள், மெயின் கிளாத்து மேல் பக்கம் இருக்குது, நம்ம லைனிங் கிளாத். பட் நான் வந்து மெயின் கிளாத்தோடைய மீத கிளாத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் லைனிங் கிளாத் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உள்பக்கமாக அந்த மாதிரி திருப்பும் பொழுது கரெக்டாக நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கேன்வாஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம மேல் பகுதியில் தையல் போட்டுக்கலாம். நெக் பகுதியிலையும் தையல் போட்டுக்கலாம். அதே போல் சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், அல்லது 3 ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இப்போ கார்னரில் தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தோட கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சரியாக மெயின் கிளாத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள லைனிங் கிளாத் கொடுத்துருப்போம், அல்லது எக்ஸ்ட்ரான பீஸ் வந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹேர் கட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ உள்புறமாக இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த சைடில் இப்போ டாட் பிடிக்கணும். சரிங்களா? கீழ்ப்பக்கத்தில் வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
அதே போல் இந்த சைட்லேயும் 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச், அந்த சைடு 1/4 இன்ச். சரிங்களா, ஒரு டாட்க்கு வந்து 1/2 இன்ச் வந்து தையல் பிடிச்சிக்கலாம். அதே போல் 2 சைட்லேயுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுருக்கங்கள் இல்லாமல் இது மாதிரி நேராக எடுத்து விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் ரெடி பண்ணலாம். பேக் பாருங்கள், அதே மாதிரி தான். கழுத்து அகலம் பார்த்தா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸ் பார்த்தா 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 5 இன்ச் 5.5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இப்போ பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வளைவுகள் வந்து நம்ம தேவைக்கேற்ப என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக் பகுதியை கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக கிராஸ் பீஸ் வந்து தேவை. கிராஸ் பீஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட் பீஸ் வேண்டாம். ஏன்னா வளைவுகள் வந்து சரியாக வர்றதுக்கு கிராஸ் பீஸ் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக் வந்து நல்லா அகலமாகவும் உயரமாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இன்னொரு பீஸ் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சில் இது மாதிரி மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். நைட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே மெத்தடில் தான் நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம லாங் ஃப்ராகோட நெக் பகுதி ஃபினிஷ் பண்ணுற அதே மெத்தட் தான் நம்ம நைட்டிக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், மறுபடியும் இந்த கார்னரில் வச்சு ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடுறோம். இந்த ஃபோல்டிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, அந்த வளைவு பகுதியில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 அல்லது 3 ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் பகுதி திருப்புறப்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே போல் 2 சைட்லேயும் கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் மட்டும் ஃப்ளீட்ஸ் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்பக்கம் பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க தையல் வந்து சரியாக நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். தையலில் படாத மாதிரி கரெக்டாக ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸை உள்புறமாக அந்த மாதிரி தள்ளி விடணும். சரிங்களா, இப்போ டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உள்புறமாக தள்ளி மறுபடியும் தையல் போடுவோம். இந்த டாப் ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா, தையல் போட்டதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த டாப் ஸ்டிச். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க கிராஸ் பீஸை. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நெக் பகுதி ரொம்பவே வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம தையல் போடணும். உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சும் போடலாம், சிங்கிள் ஸ்டிச் போடலாம், நம்மளுடைய விருப்பம். இல்லை 3 ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கிராஸ் பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போது தேவைப்பட்டால் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். 3 தையல் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். இந்த கிளாத் வெளியில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர்லேயே வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. 3 தையலும் பார்த்தீங்கன்னா சரியான கேப்பில் இருக்கணும். இப்போ 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் கேப்பில் இருக்கணும். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு தையல் போடுறீங்கன்னா அதே சேம் அளவு அதே மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கத்தில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். சரிங்களா, சென்டர்லேருந்து 4 பாயிண்ட், மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச். சரிங்களா, லென்த் வைஸில் 3.5 இன்ச்சும் அகல வாக்கில் 4 இன்ச்சும் மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். கிராஸ் வைஸில் டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே போல் அந்த சைட்லேயும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் பொழுதே நான் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல கிராஸ் எடுத்துருக்கணும். சரிங்களா, கிராஸ் வந்து எடுக்காமல் இருக்குது. ஆக இப்போ நம்ம வந்து கிராஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி சேமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேமாக வச்சுக்கோங்க. நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து கிராஸ் வேஸில் நம்ம வந்து லைன் போட்டு நம்ம கிளாத்தை கட் பண்ணணும். சரிங்களா, சைடில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மேல்புறமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிச்ச இடத்துலேருந்து லைன் கிராஸ் வைஸில் போட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா, நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்கர்ட்டை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடும்பொழுது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணிட்டோம். பாடி பார்ட், இப்போது ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட்டில் ஆல்ரெடி சென்டர் வந்து நம்ம ஹேர் கட் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போது பாடி பார்ட்டோட சென்டரையும் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டரையும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டோட கார்னரையும் பாடி பார்ட்டோட கார்னரையும் வச்சு நம்ம ஒரு பின் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி தையல் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கரெக்டாக வந்து சென்டர் வந்து நம்ம பின் போட்டிருக்கோம். மீதம் இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு விட்டுருங்க. 1 இன்ச் அகலத்தில் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். கிளாத் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து சரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இடதுபுறமும் வலதுபுறமும் சேம் அளவில் சுருக்கங்கள் வந்து சரியாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டான எண்ணிக்கையில் வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம். சரியாக இருக்கா, ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து தையல் போடணும். சரிங்களா, கண்டிப்பாக 2 தையல் வந்து போடணும். இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து சரியாக இருக்குது. ஆக இனிமேல் மறுபடியும் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல டாப் ஸ்டிச் வந்து போடுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர்லாக் போடுறது அப்படின்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு மாதிரியே. அதே மாதிரி பேக் பார்ட்டுடைய ஹேர் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம கார்னர்லேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறோம். ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரியே வந்து கொடுத்துக்கோங்க. 1 இன்ச்சஸ் அப்படின்னா 1 இன்ச்சஸ்லேயே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வாங்க. இல்லை 3/4 இன்ச் அப்படின்னா 3/4 இன்ச், உள்ள 1.25 இன்ச் அப்படின்னா இந்த 1.25 இன்ச்சில் கரெக்டாக சேம் அளவில் ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ஃப்ளீட்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பார்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஓவர்லாக் பண்ணோம் இல்லைங்களா, 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதை மேல்புறமாக தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து பாடி பார்ட்டோட எண்டிங்கில் தையல் போடுறோம். ஓவர்லாக் கிளாத்தை மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு பாடி பார்ட்டோட எண்டிங்கில் தையல் போட்டுக்கலாம். இது போல் இதில் டபுள் ஸ்டிச் போடுறது அப்படின்னாலும் போடலாம். ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓவர்லாக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் நெக் பகுதியில் இருந்து தான் நம்ம தையல் போடணும் எப்போவுமே. ஓகே, ஷோல்டர் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஷோல்டரோடைய சரியான அளவு எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைனிலேருந்து ஷோல்டரோட சரியான அளவு எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு
டாப் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா, லாங் ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். இந்த லாங் ஃப்ராக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லாங் ஃப்ராக். சரிங்களா, இதுவே வந்து ஹைட்டை வந்து குறைச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு குர்த்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பட்டியாடா அல்லது செமி பட்டியாடா அல்லது லெகின் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த லாங் ஃப்ராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம இந்த பதிவில் லாங் ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஈஸியான மெத்தட் வந்து பார்த்தோம். போன பதிவில் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ராகினுடைய கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.